பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம். அதாவது முத்துவேல் கொடுத்த கம்ப்ளைண்ட்ட அடிப்படையா வச்சு கதிர வந்து அரெஸ்ட் பண்ணி லாக்கப்ல வச்சிடுறாங்க. அடுத்த நாள் காலையில ஸ்டேஷனுக்கு வர முத்துவேலும், குமரனும் என்ன பண்றாங்க, இன்ஸ்பெக்டர பார்த்து, "என்னங்க ஆக்ஷன் எடுக்க போறீங்க? கொடுத்த கம்ப்ளைண்ட்ட வச்சு" அப்படிங்கும்போது, அதுக்கு இன்ஸ்பெக்டர், "உன் வேலைய பாருய்யா! நீ கம்ப்ளைண்ட் குடுத்துட்டீல்ல, அதோட வேலைய பார்த்துட்டு போ. எங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும்" அப்படிங்கும்போது, உடனே அதுக்கு முத்துவேலு, "அதுக்கு சொல்லுங்க சார். அவன் வீட்ல இருந்து அவங்க அப்பா, அம்மா எல்லாம் வந்து ஒப்பாரி வச்சுட்டு, அதெல்லாம் என் பிள்ள ஒண்ணும் பண்ணலன்னு சொல்லுவாங்க. நீங்க அதுக்காக ஆக்ஷன் எடுக்காம விட்டுறாதீங்க" அப்படின்னு முத்துவேலு சொல்றான் இன்ஸ்பெக்டர்ட்ட. இருந்தாலும் முத்துவேல் என்ன பண்ணுறான், "சார் இங்கே பாருங்க, இவன் எங்கள் அண்ணனை கொலை பண்ண பார்த்துருக்கான். அதனால சும்மா சும்மா விட்டுறாதீங்க சார்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, முத்துவேல் சொன்ன மாதிரியே கதிர் வீட்டில் இருந்து பாண்டியன், பாண்டியன் ஃபேமிலியிலேருந்து எல்லாம் நேராக ஸ்டேஷனில் வந்து குய்யோ முறையோன்னு சத்தம் போடுறாங்க. ராஜி என்ன பண்ணுறா, அழுதுகிட்டே உள்ளே வந்து கதிரை பார்த்து, "கதிரு நல்லா இருக்கியா? என்ன அடிச்சாங்களா?" அப்படின்னு கேட்குறா. "அதெல்லாம் இல்லை" அப்படிங்கிறான். அதே நேரத்தில் பாண்டியனும் கதிரோட அண்ணனும் என்ன பண்ணுறான், சரவணன் வந்து கேட்குறாங்க, "டேய் என்னடா ஆச்சு? ஏன்டா இங்கே இருக்கிற? நீ தானடா ஹாஸ்பிட்டல் சேர்த்த, உனக்கு எதுக்குடா அரெஸ்ட் பண்ணுறாங்க?" அப்படின்னு கேட்குறாங்க. யார்ட்டையும் எந்த உண்மையும் சொல்ல மாட்டேறான் கதிரு. ராஜி அழுகுறத பார்த்து கதிர் மனசு நொந்து போய், "நீ எதுக்கு இங்கே வந்த? இப்போ எதுக்கு நீ அழுகுற? சரி இப்போ மாமா எப்படி இருக்காரு?" அப்படின்னு கதிர் கேட்குறான் ராஜி கிட்ட. "அப்பா இன்னும் கண்ணு முடிக்கல, இன்னும் சீரியஸ் கண்டிஷன்லாம் இருக்காரு" அப்படிங்கிறா ராஜி. கதிர் அவங்க ஃபேமிலியோட பேசிட்டு இருக்கிற பார்க்குற முத்துவேலு, "என்னடா உங்க குடும்பத்தை பார்த்ததும் குளுகுளுன்னு இருக்கா? எங்க அண்ணனுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆகட்டும், உன்னை உயிரோடே விட மாட்டேன்" அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டருக்கு முன்னாடியே கதிருக்கு வந்து கொலை மிரட்டல் விடுறான் அந்த முத்துவேலு. அது மட்டும் இல்லாம கதிரை பார்த்து முத்துவேலு, "பாவி பாவி படுபாவி பயல, எங்க அண்ணன் எப்படி இப்படியே சிங்கம் மாதிரி இருந்தாருடா, அவரை பிடிச்சி கீழே சாச்சிட்டியாடா பாவி பயல, நீலாம் நல்லா இருக்க மாட்டேடா, அவர் சொத்துக்கு தானடா ஆசைப்பட்ட, அவரை கொலை பண்ணிட்டு மொத்த சொத்தையும் அடையணும்னு தான் பார்த்தேன், உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா, போலீஸ் சும்மா விட்டாலும் நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா" அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷன்லேயே முத்துவேல் சக்திவேல் பார்த்து, "சக்திவேல் ஏதோ ஆச்சுன்னு உன்னை மிரட்டி கொண்டுருவான்டான்னு" சொல்லி மிரட்டி இருக்காப்புல. "எங்க அண்ணன் உனக்கு அப்படி என்னடா துரோகம் பண்ணாரு, அவருக்கு ஏன்டா இப்படி ஒரு பாவத்தை செஞ்ச" அப்படின்னு கண்ணா பின்னாலும் கொய்யோ முறையன்னு அப்படியே கத்துறான் முத்துவேலு. பார்த்தா பக்கத்துல களவாணி பையன் மாதிரி நிற்கிறான் அந்த குமரன். அவன் தான் எல்லா வேலையும் பண்ணதுன்னு அவங்க அப்பனுக்கு தெரியாது. தெரிஞ்சுன்னா வச்சு சாத்தி போடுவான். அவன் வேறு நடுங்கி கிடக்குறான். "என்னடா வம்பா போச்சு, ஒன்றும் ஆகாது பார்த்தா கொண்டாந்து ஸ்டேஷன்லையும் நிப்பாட்டி கடைசியில் அப்பயே நம்மளை மாட்டி விட்டுருவான் போல இருக்கே" அப்படின்னு அவன் பயந்து போய் நிற்கிறான் குமார். "கேடுகட்ட குடும்பம்னு உங்களை நம்பி உங்க கூட இருந்தாலும் பழகுனாரு, அதுக்காக நீங்கள் செஞ்ச இதானடா பாவி பயல்களா" அப்படின்னு சொல்லி மொத்த குடும்பத்தையும் திட்டுறேன். உடனே பாண்டியன் முறைச்சி பார்த்துக்கிட்டே இருக்கான், என்னடா பேசுறதுன்னு தெரியாம. சரவணன் டென்ஸாயி, "யோ இங்கே பாரியா, உனக்கு அவ்வளோதான் மரியாதை, சும்மா வாய்க்கு வந்தாலும் பேசிட்டு இருக்காத, பெரிய ஆளா நீ, மூஞ்சி முறையில் உடச்சி போடுவேன்" அப்படின்னு சரவணன் அவன் பங்குக்கு எகிறேன். இவங்க மாற்றி மாற்றி சண்டை போட்டுருக்கிற பார்க்குற இன்ஸ்பெக்டர் கரண்ட் போய், "ஓ வாய முடியல சும்மா இருங்க, ஏங்க இங்கே வாங்க, நீங்கள் யாருங்க, நீங்கள் என்னங்க வேணும் உனக்கு" அப்படிங்கும்போது, "இல்லைங்க நான் பாண்டியங்க, நான் தான் இந்த பையனோட அப்பா" அப்படின்னு சொல்லியிருக்கும் போதே டக்குன்னு முத்துவேலு, "இவன் தான் இந்த குலவரன் அப்பா, நல்லா பார்த்துக்குங்க அவனை, இந்த மலை மாடு மாதிரி நிற்கிறான்ல இவன் அவங்க அண்ணன், இந்த வாரம் நிற்கிதுல அவள் தான் இவனோட பொண்டாட்டி, எங்கள் அண்ணனோட மக, இவளை வச்சு தான் மொத்த சொத்தையும் ஆட்டம் போட்டுனே எங்கள் அண்ணனை கொலை பண்ண பார்த்தான் அந்த பாவி பய" அப்படின்னு முத்துவேல் சொல்லும்போது பாண்டியன் டென்ஷன் ஆகி, "வாய் அன்னைக்கு பேசு, கொலகாரனா யாரை பார்த்துல கொலகாரன் சொல்கிற, என் புள்ள தாண்டா உன் அண்ணனை காப்பாற்றினா" அப்படின்னு பாண்டியன் பதிலுக்கு எகிறாப்புல. இன்ஸ்பெக்டர் பயங்கர டென்ஷன் ஆயாரு. "உங்களை அமைதியாக இருக்க சொன்னேன், வாயை மூடிக்கிட்டு ஒழுங்கா இங்கே நிற்கிறனா இல்லைங்க, எல்லாம் ரெண்டு வெளியே போங்கடா" அப்படின்னு கண்ணா அப்படின்னு பிடிச்சி திட்டி போடுறாப்புல இன்ஸ்பெக்டர். பாண்டியன், "சார் இந்த ஆள் கிடக்குறான் சார், இவனோட ஆளுன்னு, இவன் வாயை திறந்து தான் பொய்யா பேசுவான் சார், இவன் பேச்செல்லாம் நம்பாதீங்க சார், இவன் பேச்சை நம்பி கம்ப்ளைண்ட் எடுத்து என் பிள்ளை உள்ளே வச்சிருக்கீங்க, இவனே ஒரு திருட்டு பையன் சார், இவன் மையம் அதுக்கு மேலே பெரிய திருட்டு பையன் சார்" அப்படின்னு பதிலுக்கு பாண்டியன் வாருன்னு வாடுறாப்புல. அது மட்டும் இல்லாமல் பாண்டியன் இன்னொன்று சொல்கிறாப்புல, "என் மையன் அந்த ஆள் சொல்கிற மாதிரி குலகாரலாம் கிடையாது சார், அப்படியே என் மையன் அவரை சொத்துக்காக கொலை பண்ண முயற்சி பண்ணியிருந்தானாக்கா அவன் எதுக்கு சார் ஆஸ்பத்திரியில் சேர்க்குறான், ஆஸ்பத்திரியில் தான் நீங்கள் அவனுக்கு அரெஸ்ட் பண்ணீங்க, கூட அந்த அந்த இவனோட மகன் இப்போ தெல்லாமாரி அந்த குமாரன் தானே இருந்தான், அவன் பார்த்தேன்னு சொல்கிறான்ல, எங்கள் மகன் தான் அவங்க பெரியப்பா கீழே தள்ளினான்னு சொல்கிறான்ல, அப்போ காப்பாற்றிருக்கலாம்ல என் மகன் இருந்தவரை, அது இல்லாமல் கீழே விழுந்துட்டு அவன் தானே ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கணும், ஆஸ்பத்திரியில் சேர்த்தது யார், என் மகன் தானே சேர்த்தான், நீ எங்கே அரெஸ்ட் பண்ணீங்க, ஆஸ்பத்திரியில் வச்சுனே என் மகனை அரெஸ்ட் பண்ணீங்க, சரி பாதிக்கப்பட்டவர்கிட்ட போய் விசாரணை பண்ணீங்களா, இல்லை சம்மந்தப்பட்டவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா, இந்த அவன் பொண்டாட்டி அது வந்து முத்துவேலோட மகன், 2 உறவு உள்ள இந்த பொண்ணுகிட்ட கம்ப்ளைண்ட் வாங்கினீங்களா, அந்த பொண்ணு ஏதாவது சொல்லிச்சு அவங்கள்ட்ட வந்து எங்கள் அப்பா இவர் தான் கொலை பண்ண பார்த்தாருன்னு, வேறு யாராவது சாட்சி இருக்காங்களா அப்படின்னு அடுக்கடுக்கா பாண்டியன் கேள்வி கேட்குறாரு. இதை பார்த்துட்டு இன்ஸ்பெக்டரும் முளைச்சி போயிடுறாரு. அண்டு குமாருக்கும் கில்லி ஆயிடுது. மூத்திரம் ஒரு ஸ்டேஜுக்கு வந்துடுறான். ஆஹா நம்ம சிக்க போகிறோம்டா அப்படின்னு அவனுக்கு ஒரு பயம் வந்துடுது. முத்துவேல் சளைக்காம, "ஓ எப்படி இருந்த எங்கள் அண்ணன் இப்படி பேச்சு மூச்சு இல்லாமல் ஆஸ்பத்திரியில் கிடக்கிறாரு, இதுக்கெல்லாம் உன் மகன் தான் காரணம், நீ இல்லைன்னு சொல்கிறியா, எப்படியா நீ சொல்ல முடியும், உன் மகன் தான் எங்கள் அண்ணனை பிடிச்சி கீழே தள்ளிட்டான் சொத்துக்காக" அப்படின்னு முத்துவேலு பழைய பஞ்சாங்க மாதிரி சொன்னதையே திரும்பின்னு சொல்லி கிடக்கிறான். "என்ன வேணியா மகனுக்கு, என்ன வேணும், பணமாக வேணும்,
அதுக்கு எங்கள் அண்ணன் உயிரை ஏன்டா எடுக்கணும்? பணம் வேணும்னு கேட்டால் எங்கள் அண்ணன் எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டு போயிருப்பாருல்ல. இப்படி குலகார பிள்ளைய பெற்று வச்சிருக்கேடா அப்படின்னு பாண்டியனை வெறுப்பாக்குற மாதிரி இந்த முத்துவேல் பேசிக்கிட்டே இருக்கிறான். பொறுத்து பொறுத்து பார்த்து நம்ம ராஜு என்ன பண்ணுறா, இங்கே பாருங்க, என்னோடய அப்பா தான் அவர், நான் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும், எனக்கு நல்லா தெரியும் கதிர் இந்த மாதிரி செஞ்சுருக்க மாட்டான், அதனால் வந்து இதெல்லாம் நம்பாதீங்க அப்படின்னு ராஜி வந்து கதிருக்காக ஆர்கியூ பண்ணுறா. இப்போ கூட அந்த முத்துவேல் என்ன பண்ணுறான், ராஜியை பார்த்து, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கம் சூடு சொர்ணம் எதுவுமே இல்லை, இப்போ கூட அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்க, உங்கள் அப்பா கொலை பண்ண பார்த்துருக்கான், அவனுக்கு போய் சப்போர்ட் பண்ணி பேசுறியே, நீலாம் ஒரு மனுஷியா, நீலாம் ஒரு பிள்ளையா மகளா இப்படி பண்ணுறிய அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னு பேசுகிறான் முத்துவேல். உடனே பாண்டியன், இங்கே பாரு, திரும்ப திரும்ப என் மையனை பற்றி குலகாரன் தப்பு தப்பாக பேசுனேன், அப்புறம் மரியாதை கெட்டு போயிடும் அப்படிங்கிறான். அதுக்கு முத்துவேல், நீ என்னடா புள்ள பெற்று வச்சிருக்கிற கொலகார புள்ள, நான் அப்படி தான்டா பேசுவேன், உன்னை என்னடா பண்ண முடியும் அப்படிங்கிறான் முத்துவேலு. இந்த முத்துவேலுக்கு அடங்குற மாதிரி தெரியல. ஏங்க, அவங்க குடும்பத்துக்கும் பகை இருக்குங்க, அதனால தாங்க தனியாக கூட்டிட்டு போய் எங்கள் அண்ணன் கொலை பண்ண பார்த்தோம் அப்படின்னு சொன்னதையே சொல்லிட்டு இருக்கான் அந்த லூசப்பைய முத்துவேலு. முத்துவேல் என்ன பண்ணுறான், என் மையன் பார்த்த சாட்சிங்க இருக்கான், கம்பெனி சொல்லியிருக்கான், ஆக்ஷன் எடுங்க இந்த கொலகாரக்கு மேலே அப்படிங்கும்போது கடுப்பான சரவணை டக்குன்னு போய் குமார் அடிக்க ஆரம்பிச்சிடறான். ஏன்டா நீ பார்த்தியாடான்னு. உடனே போலீஸ்காரங்க என்ன பண்ணுறாங்க, ஏண்டா நாங்கள் தான் விசாரிக்கன்னு சொல்கிறோம், எங்கே முன்னாடி அடிச்சுக்கிறீங்களா, அவ்வளோதான் உங்கள் 2 பேத்துக்கு மரியாதை அப்படின்னு சொல்லி 2 பேத்தையும் வாங்க இன்ஸ்பெக்டர் வாங்கி விட்டுறாரு. ராஜி என்ன பண்ணுறா, குமார்கிட்ட பார்த்து, இங்கே பாரு குமார், வெறுப்பை காட்டாது நேரம் இல்லை, ஒழுங்கு உண்மையை சொல்லு, கதிர் அப்பா தள்ளி விட்டுருவீங்க பார்த்தியாங்க போது, ஆமாம் நான் பார்த்தேன் அப்படின்னு திரும்ப போய் சொல்கிறான் அந்த குமார். பார்த்தேன் இன்ஸ்பெக்டரு, வாயை மட்டும் கொஞ்சம் சும்மா இருமா, ஆளுக்கு விசாரிச்சுட்டு இருக்கீங்க, அப்போ நாங்கள் எதுக்குமா இங்கே இருக்கோம் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் பிடிச்சி கதிரவையும் எல்லாத்தையும் பிடிச்சி வாங்கன்னு வாங்கி விட்டுறாரு. இருந்தாலும் ராஜி என்ன பண்ணுறா, சார் வேறு ஏதோ நடந்திருக்கு சார், நீங்கள் நல்லா விசாரிங்க அப்படிங்கிற. அதுக்கு இன்ஸ்பெக்டர், நாங்களாம் விசாரிச்சுக்கிறோம், எல்லாம் வெளியே போய் நில்லுங்க, பொங்கன்னு வெளியே வெட்டி விட்டுறாப்புல, எல்லோரும் வெளியே போயிடுறாங்க. உடனே பாண்டியன் சொல்லுறாப்புல, சார் நான் வெளியே போகிறோம், அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் பாயிண்ட் தனியாக பேசணும் அப்படிங்கும்போது, சரி என்னென்னு பேசிச்சிங்க வெளியே போங்க அப்படிங்கிறாங்க. மற்றவங்க வெளியே போயிடுறாங்க. பாண்டியன் மட்டும் போய் கதிரை பார்க்குறாப்புல ஆகாப்புல, என்னதான் நடந்துச்சுன்னு சொல்கிறான் அப்படிங்கும்போது எல்லா விஷயத்தையும் கதிர் சொல்லிடுறான். அதாவது இந்த மாதிரி நானும் மாமா பேசிகிட்டு இருந்தோம், அந்த நேரத்தில் இந்த குமரன் பையன் வந்து பார்த்துட்டு, என்னடா எங்கள் பெரியப்பா தனியாக கூப்பிட்டு வந்து அவர் இது மயக்கி சொத்தெல்லாம் வாங்க பார்க்குறேன்னு சண்டை போடும்போது என்னை அடிக்க ஆரம்பிச்சிட்டான் திடீர்னு. உடனே மாமா என்ன பண்ணார், அவனை அடிக்காத அதுன்னு சொல்லி விளக்கம் வந்தார். டக்குன்னு நீ என்ன அப்படியே ஆளா அப்படின்னு சொல்லி மாமா பிடிச்சி கீழே தள்ளி விட்டதில் தலை அடிப்படி போச்சு. அவன் தள்ளி விட்டோன்னே ஓடி போயிட்டான். அப்புறம் நான் தான் மாமா கூப்பிட்டு வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறேன், இந்த உண்மையை நீங்கள் ஆடி சொல்லிடாதீங்கப்பா, ரொம்ப சிரமமாயிருப்பா, குடும்பத்து உழப்பம் வந்துருப்பா அப்படின்னு சொல்லி கதிர் வந்து பாண்டியனை கட்டுப்படுத்திடுறான். வீட்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா கோமதி, மீனா, ராஜி எல்லாம் உட்காந்து ஒன்றா புலம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. அதை எப்படி கதிர் மேலே எல்லாரும் குற்றம் சுமத்துறாங்க, உங்கள் சித்தப்பனுக்கு எப்படி மனசு வந்துச்சு, என் மகன் தானே உங்கள் அப்பாவை நல்லபடியாக பார்த்துக்கிட்டான், அவனை போய் குலகாரன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்து உங்கள் சித்தப்பன் விழுந்துட்டான்னு சொல்லி ராஜியை போட்டு 6 வாரம் மீனாகவும் கோமதியும் வர்றாங்க. எனக்கு அதான் அதை ஒன்றும் புரியலை, ஏன் இப்படி சொல்கிறாங்கன்னு தெரியல, கதிரைப்படி ஆள் கிடையாது, இருந்தாலும் ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு தெரியல, அப்பா கண்ணு முடிச்சு பேசினாலும் உண்மை தெரியும் அப்படின்னு ராஜி சொல்கிறா.